சாம் சார்? இப்போ சாம் சார்னே உங்களை சொல்ல மாட்டேன், சாம். ஏன்னா நீங்கள் ஃபோட்டோக்குள்ளே தான் இருக்கீங்க. நேரில் இருந்தால் மட்டும் தான் உங்களை நான் சார்னு சொல்லுவேன். எல்லாரும் தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க ஹாப்பியாக. என்ன கொஞ்சமாச்சும் நீங்கள் நினச்சிங்களா? நினச்சிருந்தா ஒரு கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணியிருப்பீங்களா சார்? முகத்தை பாருங்கள், அப்படியே குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு. இந்த குழந்தை மாதிரி இருக்க முகம் தானே என் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. நீங்களும் நிலாவும் தான் என் மனசு ஃபுல்லாக இருக்கீங்க. நேரில் உங்களை பார்த்தா என்னால் சொல்லவே முடியல. ஆனால் இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் தானே இருக்கீங்க. என் மனசில் இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏ ஷாம், இன்னைக்கு தீபாவளி தானே, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? நம்ம போய் பவியை பார்ப்போம், அவளுக்கு ஒரு விஷ் பண்ணுவோம், அவட்ட கொஞ்சம் நேரம் பேசுவோம். நீ கொஞ்சமாச்சும் உனக்கு ஆசை இருக்கா? நீ வாட்டு வீடு ஹாஸ்பிட்டல்னே இருக்கா. என்ன துளியோட நினைக்கிறது இல்லை. நான் தான் 24 மணி நேரமும் உங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ நேரில் மட்டும் நீ இருந்தா சாம், இந்த தீபாவளி சந்தோஷத்துக்கும் பரிசுக்கும் உன் கண்ணத்தில் மாறி மாறி முத்தம் தருவேன். நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு முத்தம் தருவேன். அவ்வளோ சந்தோஷமா நான் இருக்கேன். இதோ உங்க முன்னாடிதான் நிக்கிறேன். போட்டோல என்னமோ மாறி மாறி தரேன்னு சொன்னீங்களே, அதை இப்ப தரீங்களா? சார், உண்மையிலே நீங்க தானா இல்ல என் பிரம்மையா? நான் வேணா கிள்ளி காட்டுட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நான் நம்புறேன். நீங்க எப்போ வந்தீங்க சார்? நீங்க எப்போ செல்ல பார்த்து அவன் இவன்னு பேச ஆரம்பிச்சீங்களோ அப்பதே நான் வந்துட்டேன். ஐயோ சார், எனக்கு வெக்கமா இருக்கு. சாரி சார், நீங்க வந்ததை கவனிக்காம நான் அப்படி பேசிட்டேன். சாரி சார். ஆளை கண்டா சாரு, நான் இல்லாட்டி அவன் இவன்னு சும்மா அடிச்சு விடுறீங்களே, அதுவும் நல்லாதான் இருக்கு பவி. சாரி சார். சரி, வந்து உட்காருங்க சார். உன்னோட சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு பவி. நீ எப்பவுமே இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும். நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பவி. நீ என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம். எனக்கு கிஃப்டா? சார், நீங்க எனக்கு எது வாங்கி தந்தாலுமே ஸ்பெஷல் தான். அதை நீங்களே சொல்லுங்க சார். இதோ உங்களுக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட். இதை நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. வாவ், சூப்பர் கலர் சார். என் ஃபேவரட் கலரே இதுதான் சார். எப்படி சார் என் மனசுக்கு பிடிச்சதை நீங்க அப்படியே பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு இந்த கலர், இந்த saree பிடிச்சிருக்கா? ஐயோ சார், இது எனக்கு பிடிச்ச கலரு, ஃபேவரட் கலர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிடிச்சிருக்காவா? ஐயோ, இந்த தீபாவளியில ஸ்பெஷலே எனக்கு இந்த saree தான் சார். பவி, இது வரைக்கும் நான் என் ஒய்ஃபுக்கு மட்டும்தான் புடவை வாங்கி கொடுத்துருக்கேன். எங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், அது வேற விஷயம். ஆனா வேற பொண்ணுக்கு வாங்கி தரதுன்றது உனக்கு தான் பவி. உனக்கு பிடிச்சிருக்கா? சார், நீங்க எது வாங்கி தந்தாலுமே எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். அதுல வேற ஒரு மனைவிக்கு அடுத்தால எனக்கு வாங்கி தந்திருக்கேன்னு சொல்ல முச்சுல எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார். அப்புறம் பிடிக்கலன்னு நான் சொல்லுவேனா சார்? பவி, இந்த சாரியை கட்டிட்டு நிலாவை பார்க்க போலாமா? நீ அங்க வந்தா நிலா ரொம்ப சந்தோஷப்படுவா. நீ சாரி கட்டிட்டு வரியா? நம்ம எங்க வீட்டுக்கு போலாமா? நிலாவை பார்க்கவா? ஐயோ சார், நான் நினச்சேன் சார், தீபாவளியில் நிலாவை பார்த்தா நல்லா இருக்கும் நீ. ஆனால் நீங்களும் வந்து நிலாவை பார்க்கும் கூப்பிட்டு போறீங்களே, எனக்கு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது தெரியுமா? சரி, சாரியை கட்டிட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். சார், நீங்கள் வெளியெல்லாம் போகாண்டா, நீங்கள் இங்கேயே இருங்க. நான் ரூமில் போய் மாற்றிட்டு வரேன். மது, மது, என் மது வந்துட்டா? என்ன சார் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீ என்னோட ஒய்ஃப் மது. சார், நான் உங்கள் ஒய்ஃப் மது இல்லை, பவி. இல்ல, நீ என்னோட மதுதான். இல்லை இல்லை சார், நான் உங்கள் ஒய்ஃப் மது கிடையாது சார். முக முக தோற்றத்தில் வேணா நாங்கள் உங்கள் ஒய்ஃப் மாதிரி இருப்பேன் சார். நான் பவி சார். மது, நீ என்ன தேடி வருவன்னு எனக்கு தெரியும் மது. அதே மாதிரி நீ என்ன தேடி வந்துட்ட மது. சார், நான் மது இல்லை சார், பவி. கையை எடுங்க சார். இல்ல இல்ல, நான் கையெல்லாம் எடுக்க மாட்டேன். நீ என் மதுதான். நீ எனக்கு வேணும் மது. சாம் சார், கையை எடுங்க சார். நீங்கள் என்ன பண்ணுறீன்னு தெரியாமல் உங்கள் லிமிட்டை மீறி பேய்கிட்டு இருக்கீங்க. கையை எடுங்க. கையை எடுக்க மாட்டேன் மது. மது, மது. சார், கையெடுங்க சார். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் மது இல்லைன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடுங்க. சாரி சாரி, நீ நடந்து வர மச்சுல மது நடந்து வர மாதிரி இருந்துச்சு.
அதான் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். மது இல்ல பவி, சாரி. ஏன் சார் என்கிட்ட சார் கேட்கீங்க? எனக்கு உங்களை பற்றி தெரியாதா? நான் எவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைய பார்த்துக்கிட்டு உங்கள் கூடயே இருந்திருக்கேன். ஒரு நாளும் நீங்கள் உங்கள் லிமிட்டை மீறினதே கிடையாது. இப்போ ஏதோ என்னை பார்த்தா உங்கள் ஒய்ஃப் மாதிரி தோணியிருக்கு. அதனால தானே நீங்கள் உங்கள் லிமிட்டை மீறினீங்க. நான் நான் எதுவும் தப்பாக நினைக்கல சார். நம்ம கிளம்புவோமா? சரி நான் கிளம்புறேன் பவி, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு, நான் போறேன். ஏன் சார் ஒரு லைட்டாக டச் பண்ணதுக்கே இவ்வளோ பயப்படுறீங்க? இன்னும் நமக்கு காதல் சீன் போட்டு கல்யாணம் வர போய் அதுக்கப்புறம் என்னென்னமோ இருக்கு. நீங்கள் இதுக்கே இவ்வளோ தூரம் பயப்படுறீங்களே, அப்போ நீங்கள் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்களோ? எதுக்கோ சரிப்படுறேனோ இல்லையோ, எனக்கு உன்னை பார்த்தாலே கூச்சமா இருக்கு, நான் கிளம்புறேன்ப்பா. சார் சார் நில்லுங்க, நானும் வரேன். ஐயோ குழந்தை மாதிரி ஓடுறாங்க சார். சரி பவி, நான் கீழே பைக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ அம்மாட்ட சொல்லிட்டு சீக்கிரம் வா. அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டி காக்குற பெரிய டாக்டர், ஆனால் ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளோ பயப்படுறார். என்ன பவி, சரிலாம் கட்டிட்டு எங்கே கிளம்பிட்டா? ஏம்மா சாம் சார் அவர் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டாரு நிலாவை பார்க்குறதுக்கு. நான் போயிட்டு வரட்டுமா? பவி விசேஷமா அவங்க வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்கம்மா. இந்த நேரத்தில் நீ போனால் நல்லா இருக்குமா? அதான் நாளைக்கு குழந்தைய பார்க்க போகலான்னு கிளம்புறாளம்மா. அப்புறம் நாளைக்கு போக வேண்டியதானம்மா? அம்மா ப்ளீஸ்மா, அவர் வீட்டுக்கு வான்னு என்னை கூப்பிட முச்சில நான் வரலன்னு சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. போயிட்டு வரேம்மா ப்ளீஸ். நம்ம பிள்ளை சிரிச்ச முகமாக இருக்கா. இப்போ நம்ம போவாண்டான்னு சொன்னால் அவள் சிரிப்பு போயிடும். இந்த நல்ல நாள் அதுமா ஏன் அவன் நம்ம சிரிப்பை நமக்கு எடுக்கிறது? என்னம்மா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கா? சரிம்மா பவி, பார்த்து போயிட்டு சீக்கிரமா வந்துரு என்னம்மா. ஏ செல்ல அம்மா, பாய்.